தன் அம்மாவை விஜய் ஏமாத்திட்டாரு. இதுக்கு மேல எங்களுக்கு அப்பா தேவையில்ல. அப்பா பண்ண துரோகம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. இதுக்கு மேல இந்த அசிங்கிட்டு வாழ்றது ரொம்ப ரொம்ப பாவம். இனிமே எனக்கு வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு நடிகை விஜயோடைய மகள் உருக்கமா சில விஷயங்களை எழுதி வச்சுட்டு வீட்டிலேயே தற்கொலை முயற்சி எடுத்திருக்கதா மிகப்பெரிய ஒரு துயர் செய்தி வெளியாயிருக்கு. நடிகை விஜய் அவர்கள் எப்போ அரசியலுக்கு களமிறங்கினாரோ அப்பவே இணையத்துல ஹாட் டாபிக்கா பேசப்படக்கூடிய மிக முக்கியமான நடிகர். அப்படியாப்பட்ட விஜய் ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் நடிப்பு இருந்தாலும் குடும்பத்தை சரியா பார்க்க மறந்துட்டாரு. அதாவது விஜய் எப்போ அரசியலுக்கு உள்ள வந்தாரோ அப்பவே அவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமா அவரை விட்டு பிரிஞ்சு லண்டன் போயிட்டாங்க. அதன் பிறகு விஜயை பத்தி நிறைய விஷயங்கள் இணையத்துல அதிகமா பரவிட்டு தான் இருந்துச்சு. விஜய் சங்கீதா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு கூட சொன்னாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வ தகவலா இல்ல. இப்போ விஜய் சங்கீதா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னும் 2 பேருமே விவாகரத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னும் அதற்கு முக்கியமான காரணமே அந்த நடிகை தான் அப்படிங்கிற செய்திகள் தான் இப்போ இணையத்துல மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த விவாகரத்து முடிவு எடுத்ததுக்கு பிறகு விஜயை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியானுச்சு. குறிப்பா விஜய் த்ரிஷா 2 பேரும் தான் நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. 2 பேரும் நெருக்கமா ஒரே வீட்டுல இருக்காங்க. விஜய் அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கு காரணமே த்ரிஷா தான். விஜய் முழுக்க முழுக்க இப்போ த்ரிஷாவுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால சங்கீதா கோச்சுக்கிட்டு போல, விஜய் த்ரிஷா கூட நெருக்கமா இருக்காருன்னு தான் சங்கீதா கோச்சுக்கிட்டு லண்டனுக்கே போனாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேட்டிகளை அடிச்சிட்டு இருக்காங்க. இத யாருமே அந்த அளவுக்கு உறுதியான தகவல் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ரீசெண்டா 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு முக்கியமான திருமண பங்கனுக்கு நம்ம நடிகர் விஜயும் த்ரிஷாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல ஒன்னா அந்த பங்கனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே த்ரிஷா விஜய் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு நிறைய வதந்தி போயிட்டு இருக்கு. இதுல சங்கீதாவை விஜய் விவாகரத்து பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தியும் பரவிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எதை பத்தி யோசிக்காம விஜய் இப்படி தனக்கு என்னன்னு த்ரிஷா கூட சேர்ந்து அந்த பங்கனுக்கு போயிருக்காரு. அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட்ல ஒன்னா போயிட்டு ஒன்னாவே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி த்ரிஷா கட்டுப்பாட்டுல விஜய் இருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை விஜய் அவமதிக்கவும் இல்ல, அதை அவாய்ட் பண்ணவும் இல்ல. யாரு என்ன பேசினாலும் எனக்கு என்ன கவலை, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் பண்ண இந்த காரியம் ஒட்டுமொத்த விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் அனைவரையுமே அதிர்ச்சி வச்சிருக்கு. விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் இப்போ கால் திப்புற அளவுக்கு ஒரு மோசமான நடவடிக்கை தான் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதை பார்த்த விஜயோடைய ஒட்டுமொத்த குடும்பமும் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தங்களை இது வரைக்கும் அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்போ சமூக வலைத்தளங்களை அதுவும் குறிப்பா பல பேர் பாக்குற மாதிரி இப்படி விஜய் பண்ணோன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சங்கீதா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாத விஜயோடைய மகள் திவ்யசாஷா நேரடியா விஜய்க்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லைஃப் நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே. அது எங்களுக்கு அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ வேண்டியதானே, அப்ப எதுக்காக அம்மா திரும்ப பண்ணிக்கிட்டீங்க? ஏன் இப்படி எங்களை கொஞ்சம் கொஞ்சமா உயிரோட சாகடிக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, எங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படி இப்படின்னு திவ்யசாச்சா ரொம்ப கண் கலங்கி தன் அப்பாவன விஜய் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் விஜய் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம ரொம்பவும் கேர்லெஸ்ஸான பதில்களை அளிச்சிருக்காரு. அது திவ்யசாச்சாவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. தன் அப்பா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், தன் அப்பா எப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு நான் கனவு கண்டேன். ஆனா கடைசியில எங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருந்துப்பான்னு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை. நீங்க என்ன ரொம்ப நோகடிச்சிட்டீங்கப்பா, இதுக்கு மேல உங்களை அப்பாவை நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யசாச்சா போன கட் பண்ணிட்டாங்களாம். அதன் பிறகு திவ்யசாச்சா வீட்டுல உட்காந்து பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. தன் அப்பா இந்த அளவுக்கு மோசமா இருந்துப்பான்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க நல்லாவே ஏமாந்து போயிட்டோம். இதுக்கு மேல எங்க அம்மாவை நான் எப்படி பார்க்க போறேன்? எங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தேன், கண்டிப்பா அப்பா திரும்ப வருவாரு, அப்பா நல்லவருன்னு. ஆனா அப்போ இவ்வளவு கேவலமா இருப்பாருன்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்த மன உளைச்சல் இருந்த திவ்யசாச்சா வீட்லயே அந்த தவறான தற்கொலை முயற்சி எடுத்து விஜய் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க.